Hello aspirants, welcome to Sparks Academy. So நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோலேருந்து அதாவது ஐஎஸ்ஆர்ஓ சென்ட்ரலைஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நேற்று சயின்டிஸ்ட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங்கான எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான போஸ்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தான். ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தோன்னா ஒரு டீட்டெயில்டு வியூ அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு எக்ஸாம் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் and engineer SC with B and B.Tech. ஓகேங்களா? ஸோ ஈக்குவலன்ட் டிகிரி ஓகேங்களா இன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லியிருக்கான். ரைட். ஸோ அப்போ எனக்கு இதில் என்னென்னலாம் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸோ ஸோ அது எல்லாமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற வேகன்சிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா 1 by 1 பார்ப்போம். ஸோ இதோடைய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 10. ஓகேங்களா? ஸோ சேலரின்னு பார்க்கும்போது ஸோ போஸ்ட்னு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 113 வேக்கண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 113 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? 113 வேக்கண்ட் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்கான். அதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது எனக்கு பிஇ ஆர் பிடெக் ஆர் ஈக்குவலண்ட் இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் எனக்கு 65% இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ 002. ஸோ அதாவது சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் எஸ்சி மெக்கானிக்கல் கொடுத்துருக்கான். ஸோ வேக்கண்ட் வந்து உங்களுக்கு 160 கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ அதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதோடைய வேக்கண்ட் வந்து பார்க்கும்போது 44 கொடுத்துருக்கான். ஸோ இதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றது நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது படிச்சிருந்துருக்கணும். ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் பிஆர்எல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஆர்எல். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக இங்கே பேக்லாக் வேகன்சிஸுமே கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு வேகன்சிஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ 1 by 1 ஒரு பாயிண்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா எனக்கு வந்து கேண்டிடேட்ஸ் should have completed within the duration of the course as prescribed by the university. அதாவது எனக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு டிகிரி அப்படின்றது ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நான் என்ன பண்ணியிருக்கோம் முடிச்சிருந்திருக்கணும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ கரண்ட் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள். ஆனால் அவங்களுடைய ஏஜ் அப்படின்றது பார்க்கும்போது எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா 30 இருந்திருக்கும். ஸோ நம்ம அதை ஏஜ் லிமிட்ல பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து எனக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு 1606 அதாவது என்னோட ஏஜ் லிமிட் என்னது எனக்கு 28 இயர்ஸாக இருந்திருக்கணும். 1606 to 225 அதாவது 2025 எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 இயர்ஸ் இருந்திருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான பாயிண்ட்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 750 rupees வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி ஆர் எக்ஸ் சர்வீஸ்மேன் உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறம் 750 rupees வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு 500 rupees அப்படின்றது ரீஃபண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறம் தான் ரீஃபண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ எக்ஸாம் எழுதாமல் உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் இன் ஆன்லைன் வந்து 16/06/2025. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் வந்து உங்களுக்கு 18/06. ஓகேங்களா? ஜூன் 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஸோ 16th ஜூன் வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க தெளிவா ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படின்றதே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. ஓகேங்களா? ஸோ பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இருக்க போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு
சிங்கிள் அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர் அப்படின்றது 2 பார்ட்ஸா கொடுத்துருக்கான், அதாவது 120 மினிட்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ பார்ட் ஏ வந்து ஏரியா ஆர் டிசிப்ளின் ஸ்பெசிபிக் பார்ட். ஸோ அதாவது 80 கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈச் கொஸ்டின் 1 மார்க், 1/3 உங்களுக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து பார்ட் ஏ. ஸோ பார்ட் பிலன்னு பார்க்கும்போது எனக்கு ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டி கொடுத்துருக்கான். ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் 15 கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்பான். ஸோ 20 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்க போகுது ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ அண்ட் தென் உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட். இன்டர்வியூ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்டர்வியூல என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா டெக்னிக்கல் அகாடமிக் நாலேஜ். ஸோ அதுக்கு வந்து 40 மார்க்ஸ் அப்படின்னு அலோகேட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு 20 மார்க்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து 20 மார்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே தனித்தனியாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மார்க்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நீங்கள் எலிஜிபிள், அதாவது இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் கிரைட்டீரியா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஈச் இன் பார்ட் ஏ அண்ட் பி எடுத்திருக்கணும், அதாவது 50 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். ஓகேங்களா? டோட்டலாக 60%. இதே ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 40% நீங்கள் எடுத்திருந்தாலே இந்த எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், குவாலிஃபை ஆகிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது 50% வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்லையும், 50% வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மார்க்ஸ்லையும் தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுடைய போஸ்ட்டுக்கு. ஸோ உங்களுடைய சேலரி அப்படின்னு பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெய்டு மினிமம் பேசிக் பே ஆஃப் 56,100 அப்படின்றது கொடுத்துருக்கான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ் இருக்க போகுது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்க போகுது, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் எல்லா அலவன்ஸும் உங்களுக்கு இருக்க போகுது. ரைட். ஸோ டிராவல் கன்செஷன், ஸோ எக்ஸட்ரா 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 சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐஎஸ்ஆர்ஓ ஆர்கனைசேஷன் இல்லை டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்றத கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் கொடுத்துருக்கிற வேக்கண்ட் வந்து டென்டேட்டிவாக கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா, பட் நீங்கள் எந்தெந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தந்த போஸ்ட்டுக்கு தனித்தனியாக உங்களுடைய ப்ராசஸிங் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்றத நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் போயிட்டு இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இதில் தெளிவாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டேட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன், அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ 27/5/2025. ஸோ ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ இருந்து அப்படின்னா 16/6/2025 இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா June 16 உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ க்ளோசிங் டேட்னு பார்க்கும்போது எனக்கு 18/6 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் பேமெண்ட்டோடைய டேட் அப்படின்றது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எண்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா isro.gov.in இதில் தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ சென்ட்ரலைஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கான பேட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா June 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆன்லைன் பேட்ச். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் லைவ் செஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி கண்டென்ட்டும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ செஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இது இல்லாமல் ப்ராக்டிஸுக்கான எல்லா செஷன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இல்லை வந்து இந்த பேட்ச் அந்த டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய கமெண்ட் அப்படின்றத தெரிவிக்கலாம். இல்லை அப்படின்னா எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி ஸோ பேட்ச் ரிலேட்டடான டீடைல்ஸ் அப்படின்றத கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.